வணக்கம். நில வளமும் கடல் வளமும் மனிதனின் மன வளமும் உலகத்தின் வளமும் மழை நீரால் அமைகின்றது. எனவே காண முடியாத கடவுளின் ஆற்றலை மழையால் உணர்கின்றோம். அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 11. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற்பாற்று. வானின்று உலகம் வழங்கி வருதலால், வானம் நிலையாக தொடர்ந்து இந்த பூமிக்கு மழை கொடுத்து வருவதால் இந்த உலகம் நிலை பெற்று வாழ்கின்றது. தான் அமிழ்தம், அந்த மழையே உயிர்காக்கும் மருந்தாகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். இதனையே வள்ளுவர் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற்பாற்று என்கிறார். பூமி நமக்கு தாய், வானம் நமக்கு தந்தை. ஏனென்றால் பூமி தொடர்ந்து இந்த உலகத்திற்கு மழையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நமக்கு தண்ணீர் கிடைக்கின்றது. மழை பூமியை வளப்படுத்துகின்றது, மண்ணும் வளமாகின்றது, மரம் செடி கொடிகளை உருவாக்கின்றது, விலங்குகள் பறவைகள் இவற்றிற்கெல்லாம் வாழ்க்கை தருகின்றது. புராணங்களில் தேவர்கள் அழியாமல் வாழ்வதற்கு அமிழ்தம் உண்டார்களாம். அதேபோல் உலக உயிர்கள் அழியாமல் வாழ மழை உதவுகின்றது. எனவே மழையை அமிழ்தம் என்கிறார் வள்ளுவர். அண்ணே, தினமும் மழை பெய்யுது, அம்மா வெளியே விளையாடவே விட மாட்டாங்க. ஏன்னு தம்பி, நம்ம நாட்டில் மழை பெய்யறதுனால தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம். தினமும் சாப்பாடு கிடைக்குது பாரு, இங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கு. மழை பெய்யாட்டி அவ்வளோதான். எத்தனை நாட்டில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. தண்ணி பஞ்சமா? அப்படின்னா பைப்பை திறந்தாதான் தண்ணி வருது. தம்பி, எத்தனை நாட்டில் குடிக்கிறது கூட தண்ணி இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அல்ஜீரியா, நமீபியா, சூடான், சைல், எஜிப்ட், ஏன் இந்தியாவில் கூட பல இடங்களில் தண்ணி இல்லை. இப்போதானே புரியுது, மழை இல்லாட்டி இந்த உலகமே இல்லை. இதையே வள்ளுவர் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற்பாற்று. By the continuance of the rain, the world is preserved in existence. It is, therefore, worthy to be called ambrosia.